வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். டி நகரில் வந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிடலாம். அந்தளவுக்கு ஆடி ஆஃபர் இங்கே கிடைக்கும். எல்லா கடைகள்லையுமே ஆடி மாதம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. நாங்கள் என்னென்ன வாங்குகிறோம், எங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறோமுங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் போத்தீஸ் தான் போகிறோம். நாங்கள் எப்போவும் மளிகை சாமான்லாம் இங்கே தான் டி நகரில் தான் வாங்குவோம். மாதம் ஒரு முறை இங்கே வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை டயத்தில் அதிகமாக பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற டிஸ்கவுண்ட்டு, கம்மியான பொருளுக்கு அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பொருளும் தரமாக இருக்கும். நிறையா பொருள் நம்ம நினச்சது இங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு பொருள் நிறையா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ போத்தீஸ் டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கடை தான். இந்த போத்தீஸுக்கு போனோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மளிகை சாமான், அதுக்கு மேலே தான் எல்லா பொருளும், ட்ரெஸ்ஸு எல்லாமே எல்லா கடைங்களுமே இருக்குது மேலே. நான் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் காய்கறி, மளிகை சாமான்லாம் அங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் பாருங்கள், எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆஃபர். இந்த நெய்யெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த நெய் வந்து 450 ரூபா அந்த மாதிரி இருக்கும். டிஸ்கவுண்ட்டு போட்டு 300 ரூபா, 325 ரூபா அந்த மாதிரி வரும். நெய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிடலாம். நாங்கள் வந்து இந்த மில்கி மிஸ்ட்டு தான் எடுத்திருக்கோம். வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற லிக்விடு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் 50% ஆஃபரு. அது மாதிரி விளக்கேற்றுற ஊதுபத்தி, குங்குமம், சாம்பிராணி, அந்த மாதிரி விளக்கேற்றுற ஐட்டம். இப்போ இது பாக்கெட்டில் வருதில்ல, ஆச்சி மசாலா, அந்த மாதிரி சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, சக்தி மசாலா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு 50% ஆஃபர். எல்லாமே இந்த மாதிரி ஆஃபர் விடுவாங்க. நீங்கள் அந்த டயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்தீங்கன்னா 1ஆந்தேதியிலேருந்து ஒரு 15 தேதிக்குள்ளே ஆஃபர் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இருக்குது இங்கே, எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அது இல்லை இதுலேயே நினச்சிட்டு போக வேணாம். ஒரே இடத்துல வந்து மொத்தமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. பொருளுக்கு ஏற்ற மாதிரி பொருள் நல்லா இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா காய்கறிங்க பக்கத்தில் லூஸ்லேயும் வைப்பாங்க. பாஸ்மதி ரைஸு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே லூஸ்லேயும் கிடைக்கும். அந்த இடத்துல முந்திரி, திராட்சை அந்த மாதிரி ஐட்டமும் லூஸில் வாங்கலாம். எல்லாமே அந்த பக்கம் போனீங்கன்னா எல்லாம் இருக்குது. மளிகை சாமான் அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே பாக்கெட்லேயும் கல் உப்பு, தூள் சால்ட்டு, மசாலா ஐட்டம், ரவை, சேமியா இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் அந்த லைனில் நேராக வந்தீங்கன்னா அந்த பக்கம் மேகி பாக்கெட்டு, லேஸ் ஐட்டம், அந்த மாதிரி 3 ரோசஸ் டீ தூள், காபி தூள் இந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே நீங்கள் போய் இந்த மாதிரி எல்லா பொருளும் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிடலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஷாம்பு ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரே பக்கம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கு பொருள், சாமி பொருளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அது மாதிரி ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, வீவா எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். ப்ரோட்டீன் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பளம், ஊறுகாய் பாட்டிலு, சேமியா பாக்கெட்டு, வினிகரு, சோயா சாஸு, ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு, இந்த மாதிரிலாம் டொமேட்டோ சாஸு எல்லாமே இருக்கும். நீங்கள் போய் உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. மிஷினுக்கு ஏரியல் பவுட்ரு, டாப் லோடு, சைடு லோடு, இந்த மாதிரி மிஷினுக்கு ஏற்ற மாதிரி, வாஷிங் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். சோப் ஐட்டம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். நேராக இந்த பக்கம் வந்தீங்கன்னா குளியல் சோப்பு, துணி சோப்பு, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மைசூர் சாண்டல் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். லக்ஸ் சோப்பு இந்த மாதிரிலாம் அந்த பக்கம் அடுக்கி வச்சுருப்பா. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிடலாம். அது மாதிரி பிஸ்கட், குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு, லேஸு, சாக்லேட்டில் நல்ல வெரைட்டிஸு, பிஸ்கட்டில் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு இங்கே தான் பில் போடணும். போட்டுட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது எல்லாமே, நீங்கள் முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே ஆஃபர். அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் எவ்வளோ என்னன்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடலாம். லூஸில் வாங்குறதுன்னா நேராக அந்த பக்கம் போனீங்கன்னா மளிகை சாமான் இருக்கும். கடைசியாக காய்கறியும் அந்த ஓரத்தில் இருக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ போத்தீஸு முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து ரங்கநாதன் தெருவுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் நேராக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வந்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ரோட்டில் எல்லாமே டிஸ்கவுண்டில் தான் இருக்கும். பொருள் தரமாக இருக்கா என்னென்னு நீங்கள் பார்த்து தான் செக் பண்ணி தான் வாங்கணும் ரோட்டு கடைகளில். அப்படியே நேரம் போய் ரங்கநாதன் தெருவில் திரும்பிட்டு எல்லா கடையும் பாருங்கள். ஆடி ஆஃபரில் இருக்குது பாருங்கள், டிஸ்கவுண்ட்டோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் சரவணா, செல்வரத்னம் இருக்கும். உள்ளே ரங்கநாதன் தெருவில் பார்த்தா நிறையா சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சுடிதாரு, சேலைங்க, நைட்டி, பாவாடை இந்த மாதிரி நிறையா நமக்கு பிடிச்சத வீட்டுக்கு வாங்கிக்கிடலாம்.
நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் இந்தியா இந்த கடைக்கு தான் போகிறோம். இதில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ஏதாவது வாங்கலான்ட்டுதே உள்ளே போகிறோம். இங்கே ரங்கநாதர் தெருவுக்கு உள்ளே போகிறப்ப இந்த பக்கம் ஃபுல்லாக ரோட்டில் சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. சரவணா செல்வரத்னம் மெயினில் இருக்குது. பாத்திர கடை சரவணா ஸ்டோர், துணி கடை அதுக்கு ஆப்போசிட்டில் ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி கடைகளும் உள்ளதே இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ் இந்தியான்னு ஒரு கடை இருக்குது. அது ரேட்டு எப்படி இருக்குது என்னன்னு உள்ளே போய் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து லேடிஸுக்கு தேவையானது சுடிதார் ஐட்டம், சேலைங்க எல்லாமே இருக்குது. இந்த சேலையெல்லாம் ஆஃபரில் தான் இருக்குது. எல்லாம் நீங்கள் பட்டு புடவையெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது ரெகுலராக. அதனால் நீங்கள் இந்த மாதிரி புடவை ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி வாங்கி அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் 1200, 1100, 1150, 1500 இந்த மாதிரி புடவைங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதைத்தான் இப்போ இதெல்லாம் கம்மியான ரேட்டில் தான் இந்த ஆடி மாதம் தள்ளுபடிக்கு எல்லாம் வாங்கி, கோவில் திருவிழா வருது, இந்த விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் எல்லாம் அந்த மாதிரி டைங்களில் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வெளியூருக்கு போகிறவங்க எல்லாருமே டி நகர் வந்துட்டாலுமே பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு ஒரு திருப்தியோடு வந்து இங்கே பண்டிகை டயத்தில் உள்ளே நுழையவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இப்போல்லாம் இன்றைக்கி வந்து காலியாக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு கடைகளில் வந்து நீங்கள் பண்டிகை டயத்தில் வந்து கூட்டத்தில் நெரிசலோட அவசரமாக வந்து எடுத்தீங்கன்னா ஒழுங்காக செக் பண்ணி வாங்காமல் டேமேஜாக வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு 10 தடவை அலைய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆடி ஆஃபர்னு இந்த மாதிரி டயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோட செக் பண்ணி நீங்கள் பொறுமையாக கூட்டம் இல்லாத டயத்தில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. பணம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாக தான் நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க, நம்மளால் மொத்தமாக வாங்க முடியாது, நிறையா செலவு இருக்கிறவங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி தள்ளுபடி டயத்தில் டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி போடுற டயத்தில் தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இது ஒரு நமக்கு ஒரு செலவு, அந்த நேரத்தில் செலவு வந்து மிச்சமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ இந்த மாதிரி சேலைங்க, சுடிதாரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லலாம் போய் பார்த்தோம்னா சென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். மேலே நாங்கள் போகலை, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரோட திரும்ப நாங்கள் உள்ளே வேறு கடைக்கு போய் என்னென்ன வாங்க போகிறோம்ங்கிறத காட்டுறோம். இந்த கடையில் இந்த மேட்டு வந்து வெளியில் நீங்கள் சரவணா ஸ்டோரு, போத்தீஸ் அங்கே வாங்கினா கூட ஒரு மேட்டு 100 ரூபா. இங்கே அந்த ரோட்டு கடையில் வந்து இந்த பாய் கடை தான் இங்கே வாங்கியிருக்கோம். 2 மேட்டு வந்து 100 ரூபா, ஒன்று 50 ரூபா. நல்லா பரவாயில்லையா என்னங்கிறது தெரியலை. நாங்கள் 2 மேட்டு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ சரவணா ஸ்டோருக்கு பாத்திர கடைக்கு தான் போகிறோம். ஏன்னா இப்போ ஆடி மாதம் எல்லா கோயில்லையும் விசேஷமாக இருக்கும். நீங்கள் விளக்கு பாத்திரம் இந்த மாதிரி இப்போ எல்லாமே கூழ் ஊற்றுற டயத்தில் பாத்திரமெல்லாம் வாங்கணும்னா என்னென்ன பொருள் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்கிறேன். வரலட்சுமி விரதம் வருது, ஆடி 18, ஆடி பூரம், அந்த மாதிரி ஆடி மாதம்னாலுமே ஒரே விசேஷமாக தானே இருக்குது எல்லா கோயில்லையும். நீங்கள் இந்த மாதிரி பொருள் தேவைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பழைய பொருளை, பித்தளை பொருள் இருந்துச்சுன்னா இங்கே மாற்றிட்டு நீங்கள் புதுசாக கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். எல்லாமே ஆஃபரில் வச்சுருக்கா பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் 100 ரூபா பாத்திரமே இருக்குது. நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா நல்லா திக்காக நல்லா அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி கிலோ இடம் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்துடைய ரேட்டு இருக்குது. இது ஃபுல்லாகவே 100 ரூபா பாத்திரம்தான். நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வெளியில் எங்கேயும் கிடைக்காது. பக்கெட்டுக்காரவங்க கூட ரோட்டில் தெருவில் விற்கிறப்ப அவ்வளோ துணியும் எல்லாமே வாங்கிட்டு கூட 100 ரூபாய்க்கு பாத்திரம் கொடுக்க மாட்டான். எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். பக்கெட்டெல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கே நல்லா அந்த இது செடி எல்லாமே வளர்க்குற அளவுக்கு பெரிய பெரிய பக்கெட்டுங்க இருக்குது. இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு பால் பாத்திரம், சமையல் சின்ன பாத்திரத்தில் நம்ம சமைக்கணும்னா சாப்பாடு வடிக்கணும்னா இருக்குது. இட்லி பாத்திரம், இட்லி தட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு குக்கரில் வச்சு வேக வைக்கணும்னா இட்லி தட்டு இருக்குது. இடியாப்பம், சின்ன சின்ன பாத்திரங்க. நம்ம இந்த மாதிரி கடாய் பாருங்கள் சின்னதாக இருக்குது. புட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம், சின்ன சின்ன தாளிப்பு கடை, டம்ளரு, சின்ன சின்ன கிண்ணங்க, ஒரு பொங்கல் வைக்கிற பாத்திரம் மாதிரி சின்னதாக சில்வரில் இருக்குது. அது மாதிரி இந்த பாத்திரம் துலக்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி நார் கம்பியில் இருக்குது. இந்த மாதிரி துணி துவைக்கிற கிளிப்பு, பாத்திரம், இந்த மாதிரி கொடியில் கிளிப்பு, கொடி கட்டுற கயிறு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. உப்பு சாடி,
இந்த பக்கம் நேராக போனால் எவ்வளோ ரேட்டு என்னென்னா ஆஃபர்லேயே இருக்குது. நீங்கள் எடை வச்சு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் போடுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். சின்னது பெருசு சாப்பாடு தட்டு, அது மாதிரி நீங்கள் யாருக்காவது ஷிஃப்ட்டு கொடுக்கணும்னா ஷிஃப்ட்டு பாத்திரம் எல்லாமே இருக்குது. கண்ணாடி கிளாஸு, இட்லி பாத்திரம், லைட்ரு, கண்ணாடி பிளேட்டு, இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இங்கே சின்ன சின்ன பொருளெல்லாம் கரட்டிங்க, டம்ளரு, சின்ன கிண்ணங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கூட கிடைக்கிது இங்கே. குக்கர் ஐட்டம், கடாயில் நீங்கள் இந்த மாதிரி சின்னது பெருசு எல்லாமே நீங்கள் அலுமினியம், சில்வரு, காப்பரு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. சின்னது பெருசுமாக இருக்குது. விலைக்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து இங்கே வந்து செக் பண்ணி நீங்கள் பிடிச்சதை வாங்கிக்கலாம். தரமாக இருக்குது. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்து அடிக்கடி வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம். நீங்களும் வந்து நேரடியாக பார்த்து இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். பாத்திரம் எல்லாமே இருக்குது பாருங்கள். நமக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ பாத்திரங்கள்லாம் அந்த ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது. பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் ஸ்டீலில் இருக்குது. வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இரும்பு கடாயெல்லாம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃப்ரை ரைஸு கடாயெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த பக்கம் இருக்குது. பிரியாணி பாத்திரம், இடியாப்ப பாத்திரம், இட்லி பாத்திரம் அத்தையுமே இங்கே கிடைக்கும். ஆப்ப கடாயி இந்த மாதிரி ரைட்டில் கட் பண்ணால் விளக்கு பாத்திரம், பித்தளை ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. குத்து விளக்கு, நீங்கள் பொண்ணுக்கு சீர்வரிசை வைக்கிறதுக்கு பொண்ணுக்கு மொத்தமாகவே பித்தளை தட்டு, விளக்கு, இந்த மாதிரி பஞ்ச பாத்திரம் அத்தனையும் இங்கே வாங்கிக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா புதுசாக யாராவது வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து காமாட்சி விளக்கு இருக்குது. முகம் அம்மனுடைய முகம் வச்ச இந்த மாதிரி வரலட்சுமி அம்மன் முகம் வச்ச செம்பு, இந்த மாதிரி பித்தளை தட்டு, குத்து விளக்கு, இந்த மாதிரி சந்தனம், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு செட்டாகவே இங்கே வந்து வாங்கிக்கிடலாம். அது மாதிரி இந்த பக்கம் பால் குடம் எடுக்கிறது கூட செம்பு ஐட்டம் பூரா இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். சின்ன சின்ன தட்டுங்க, தூபக்கால், தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி அர்ச்சனை கூட, சாம்பிராணி போடுறதுக்கே 2-3 வகை வந்திருக்கு இப்போ புதுசாக. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பக்கெட்டு, இந்த மாதிரி குப்பை பாக்ஸ் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குது. இந்த பக்கம் மேட்டு, நமக்கு வீட்டுக்கு வந்து இப்போ மழை நேரமில்ல, அதனால் மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மேட்டு வாங்கி வச்சிங்கன்னா வந்து இடையில வர முடியலன்னா கூட யூஸ் ஆகும். அது மாதிரி லஞ்சு பாக்ஸுக்கு டவல்லாம் மொத்தமாக அந்த மாதிரி விற்கிறாங்க. கம்மியான ரேட்டு தான், 100 ரூபா தான். அது மாதிரி குப்பை பாக்ஸ் எல்லாம் 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபாய்க்கெலாம் இருக்குது. 150 ரூபா, அதை விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் குப்பை பாக்ஸு. இப்போ நாங்கள் 4th ஃப்ளோரில் தான் இருக்கோம். மேட்டு வாங்குறதுக்காண்டி வந்துருக்கோம். இப்போ மழை நேரம், நம்ம ஒரு அவசரத்துக்கு ஓடியாந்து வாங்க முடியாதுல்ல, அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 4-5 மேட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் எல்லாமே பாருங்கள். ஒரு சேரு, இந்த மாதிரி சோஃபா, கட்டிலெலாம் கூட ஒரே இடத்துல நம்ம வாங்கிட்டு போயிடலாம். மழை நேரத்தில் அங்கே இங்கேயும் அலைய முடியலன்னா அந்த மாதிரி டயத்தில் நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிடலாம். இல்லை காஸ்ட்லியாக தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கடை ஃபர்னிச்சருக்குனே தனியாக இருக்குது. அங்கே கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் சும்மா சாம்பிளுக்காண்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக சைக்கிள், இந்த மாதிரிலாம் சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி சைக்கிள் இந்த மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனு, வீட்டுக்கு ஸ்க்ரீனு, பெட்ஷீட்டு, தலைவாணி உரை இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பொருளுங்க இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ மேல் மாடியிலேருந்து கீழ் ஃப்ளோருக்கு இறங்கியிருக்கோம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டபுள் டோர் கிடையாது, சிங்கிள் டோர் இந்த சைடு இருக்கிறதெல்லாம். டபுள் டோர்லாம் அந்த பக்கம் இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறலாம். கிரைண்டரு, மிக்ஸி, ஃபேனு எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் சாமி போட்ட மாதிரி குபேரன் அந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே டிஸ்கவுண்ட்டு தான். நீங்கள் பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் எல்லாமே நம்ம எம்ஆர்பி ரேட்டை சொல்ல முடியலை. அதனால் நீங்கள் வரிசையாக அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு போய் நீங்கள் பிடிச்சதை வாங்கிக்கலாம். இந்த பக்கம் கண்ணாடி பிளேட்டு ஃபுல்லாகவே கண்ணாடி ஐட்டம் இருக்குது. கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி சீவுறது, இடியாப்பக்கட்டை, உப்பு ஜாடி, நம்ம வீட்டில் டீ கப்பு, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற கிளாஸ், இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது. கிளாஸில் கிச்சனில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் இருக்குது பாருங்கள்.
நீங்கள் பாக்ஸில் ஒரு துவரம்பருப்பு, சீரகம், சோம்பு, உப்பு இந்த மாதிரி மளிகை சாமான் கொட்டி வைக்கிறதுக்குன்னே எல்லா பாக்ஸும் தெரிகிற மாதிரி நம்ம என்ன பொருள் வச்சா நம்ம வெளியில் தெரியுங்கிறத பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் கண்ணாடி கிளாஸ் வாங்கினா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு பத்திரமா. அதனால் நீங்கள் சும்மா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, கண்ணாடி கிளாஸை தவிர பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அது உடையாது, சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடலாம். கண்ணாடி தட்டில் சும்மா மிக்சர், காரா பூந்தி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸு, டீ, ஜூஸு அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சு டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்குது. நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலோடு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் சேஃபாக இருக்குமான்னு தெரியலை. நீங்கள் கார் அந்த மாதிரி ஆட்டோவில் எடுத்துகிட்டு வர்றதுனா தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். மேல் தளம் கடைசியான தளத்தில் நீங்கள் போய் வாங்கணும்னா என்னென்ன இருக்கும்னா, இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் ஐட்டம், செப்பல் அடுக்கி வைக்கிற ஐட்டம், எண்ணெய் பாட்டில்லாம் அடுக்கி வைக்கிறது, கிச்சனுக்கு தேவையானது, சோப்பு, இந்த மாதிரி ஷாம்பு வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது. பாத்திரம் வைக்கிற பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு தான் நிறைய ஸ்டாண்டு இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். சரவணாவில் இந்த ஒரு மேட்டே 100 ரூபா. நாங்கள் வெளியில் வாங்கினா 2 மேட்டு 100 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம், சூடான பாத்திரத்தில் கூட சமைக்கலாம், வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். மேட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே தான் இருக்குது. தேவையான பொருளெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் தெருவில் இன்றைக்கி இந்த ஆடி கூழ் ஊற்றுற திருவிழா பாருங்கள், சாமியெல்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் திருவிழா தான் நடக்குது. இதே மாதிரி எல்லா ஏரியாவிலையும் இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி திருவிழா நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆடி மாதத்தில் இந்த மாதிரி தெருவில் இந்த மாதிரி வீட்டு முன்னாடியே வரும். எல்லா சாமியும் ஊர்வலமாக வரும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவையாவது இந்த சாமி அப்படியே ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. கடைசியாக பூ பல்லக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாருமே அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த அம்மனுக்கிட்ட வேண்டுதல் வச்சா எல்லாமே நடக்கும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த அம்மனை வழிபடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க. ஆடி மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக அம்மனுக்கு கூழ் ஊற்றுற திருவிழாவும், பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கூழ் ஊற்றி சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாமே இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த மாதிரி அர்ச்சனையெல்லாம் பண்ணி கொண்டாடுவாங்க. கூழ் ஊற்றுற அன்னைக்கு கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி பொரியல் பண்ணி அம்மனுக்கு படைச்சி கொலக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு மாவிளக்கு வச்சு பொங்கல் வச்சு இந்த மாதிரி இங்கே வேண்டுதல் வச்சு செய்வாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தெரியும்னு தெரியலை. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி அம்மனை வழிபட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஹைப் பண்ணிடுங்க.